இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்துல பேசும்போது சொல்றாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்துல நீங்க கூடி இருந்தீங்கன்னா உங்க நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு முந்தின வசனம் பாருங்க, மத்தேயு 18:19, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த நாட்கள்ல அநேகர் கூடி ஜெபிக்கிறோம் இல்லையா? சகோதரிகளாய் கூடி ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய சகோதரிகளாய் நாம் கூடி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அதே போல குடும்பத்திலே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் 2 பேருக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து ஒரே விண்ணப்பத்தை வைத்து நாம் அப்ப தேவனிடத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். நாம் கேட்கிறது எதுவோ அதை தேவன் வாய்க்கும்படியாக செய்வேன்னு இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த 2 பேரும் 3 பேரும் எப்படி ஆவியிலே நாம் ஒருமனப்படணும்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில்னு சொல்றாரு. அப்போ நாமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாம கூடி வந்திருக்கையிலே தேவன் நம் நடுவிலே வருவார். நாம வைக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தருகிறவரா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுது, பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார்னு வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ மனுஷனிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? இன்னைக்கு மனுஷன்தான் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நாம் அவர் ஜனமா இருக்கிறோம். தேவன் அவரே நமக்கு நம்ம கூடவே இருந்து அவர்களுடைய தேவனா இருக்கிறார்னே வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ நாம ஜெபிக்கும் போது, நாம் கூடி ஜெபிக்கும் போது, ஒருமனப்பாட்டு ஆவியோடு ஜெபிக்கும் போது, பரிசுத்தாவின் வல்லமையினாலும் கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம் நடுவில் இருந்து நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார்னு பார்க்கிறோம். மத்தேயு 28:20 சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்றாருல. அப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் கட்டளையிட்டேனோ அந்த காரியங்களை எல்லாம் அவர்களையும் கை கொள்ளும்படியாக நீங்க உபதேசம் பண்ணுங்க. அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள்ல நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி தன் சீஷர்களுக்கு சொல்றாரு. அதே போல எப்பொழுது தேவன் நம் நடுவில் இருப்பாராம்? சகரியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவனை அவர் நோக்கி, அதாவது சகரியா தீர்க்கதரிசியை கர்த்தர் நோக்கி என்ன சொல்றார்? நீ ஓடி இந்த வாலிபனிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரிலும் திரளான மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலம் ஆகும்னு சொல்றாரு. மதில் இல்லாத பட்டணம் எப்படி இருக்கும்? அது பாழாய் கிடக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் மிருக ஜீவன்களோ இல்லைன்னா எதிரிகளோ சத்துருக்களோ வந்து அதை மேற்கொண்டு அந்த பட்டணத்தை ஆக்கிரமிச்சிட முடியும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு மதில் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:5 இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். இன்னைக்கு குடும்பங்களுக்கு தேவன் பாதுகாப்பை தரும் வசனமா இது நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா மதிலிடைந்த பாழான பட்டணம் போல இன்னைக்கு நம்முடைய கூடாரமும் இருக்கா, வாசல் பூட்டப்படாம இருக்கா? அப்படிப்பட்ட எல்லைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் அதற்கு அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷர்களும் திரளான மிருக ஜீவனுக்கு நடுவுல அது அந்த பட்டணம் மதில் இல்லாம இருக்கு, ஆனா நான் அதற்கு அக்கினி மதிலா. இன்னைக்கு நமக்கும் தேவன் நம் குடும்பத்துக்கும் அக்கினி மதிலா இருந்து அவர் வேலி அடைக்க வல்லமில்ல தேவனா இருக்கிறார். அடுத்து எந்த இடத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? நாம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்
எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். தேவனுடைய நாமத்தை நாம் ஒன்று கூடி எந்தெந்த எல்லைகளில் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துக்கிறோம், சாட்சி சொல்லுகிறோம், ஆலயத்துல தேவ நாமத்தை நாம உயர்த்துக்கிறோமா, அப்போ தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அவருடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். அதே போல கர்த்தர் நம் நடுவில் இருந்தா நாம் தீங்கு காண மாட்டோம்னு வேதவசனம் சொல்லுது. செப்பனியா 3:15 பாருங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். அப்ப கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் தீங்கை காண மாட்டோம். இதை நாம் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் நம் நடுவிலே அக்னி மதிலா இருந்தார்னா எந்த தீங்கும் நம்மை அணுகாது. எபிரேயர் 2:12 சொல்லுது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். அதே போல சபை நடுவிலே தேவனை துதித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். அதான் சகரியார் 2:10 சொல்றார் பாருங்க, சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனை நாம் கூடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம் மத்தியிலே நடுவிலே வந்து நிற்பார், அவர் வாசம் பண்ணுவார். நம்முடைய துதிகளை அவர் அங்கீகரிப்பார், அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி 2 பேரோ 3 பேரோ நாம் ஒன்று கூடி நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நடுவிலே தேவன் இன்னைக்கு பிரசன்னமாகி நமக்கும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தர வல்லமில்ல தேவனாயிருக்கிறார்.